பாசத்துக்குரிய அருள் சகோதரிகளே, இன்று நம் தாய் அடைக்கல அன்னையின் நாம விழா. உள்ள நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் மிகுந்த பேரார்வத்தோடும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையின் நாம விழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையின் ஆசீர் பெற்று உங்கள் வாழ்வு வளம் பெறவும், நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கவும், இந்த பிரபஞ்ச பேராற்றலின் அனைத்து ஆற்றல்களும் உங்களை வந்து சேரவும், நீங்கள் நிறைவும் மகிழ்ச்சியும் கொண்டவர்களாக மாற வேண்டும் என்றும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் புதிதாக நாம் ஒன்றும் சொல்ல போவது இல்லை. ஆயினும் உங்களை இன்று சந்திப்பதனுடைய நோக்கம், நாம் படித்தவற்றை ஒருமுறை திருப்பி பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, முதல் நாளில் நாம் மனத்தை செம்மைப்படுத்துவது எப்படி என்று நாம் தொடங்கினோம். நம்முடைய மனதை பல சமயங்கள்ல ஒரு துருப்பிடித்த இரும்பு துண்டாக வைத்திருக்கிறோம். இந்த துருப்பிடித்த இரும்பு துண்டை காந்த புலமாக மாற்ற வேண்டும். அதற்கான வழிகள் எல்லாம் என்ன என்று நாம் சொல்லிக் கொடுத்தோம். துருப்பிடித்த இரும்பாக நம் மனதை வைப்பதற்கு என்ன காரணம்? இரும்பினுள்ள ஒவ்வொரு அணுவுக்கும் ஆற்றல்கள் இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தும் ஆற்றல்களை இழந்து துருப்பிடிப்பதற்கு என்ன காரணம்? நான் ஏற்கனவே சொன்னேன், அது ஒரு உள் முரண்பாட்டினால் அந்த ஆற்றல் மையல்கள் எல்லாம் செயலிழந்து ஒரு காந்த புலம் இன்னொரு காந்த புலத்தோடு நேரெதிராக நின்று சண்டையிட்டு தங்களுடைய ஆற்றல்களை இழந்து விடுகின்றன என்று சொன்னேன். எப்போதெல்லாம் நம் நிறுவனங்களில், நம் குழுமங்களில் அல்லது நாம் வாழும் படைத்தளங்களில் உள் முரண்பாடுகள் தோன்றுகிறதோ, அவைகள் நம் எல்லோருடைய காந்த ஆற்றலையும் அழித்துவிடும் என்பதில் இது ஒரு எச்சரிக்கை. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உள் முரண்பாடுகள் ஏற்படாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவைகளை காந்த புலன்களை ஒருங்கிணைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டோம். காந்த புலன்களை ஒருங்கிணைப்பதற்கு அல்லது மீண்டும் இந்த இரும்பு துண்டை காந்தமாக்குவதற்கு நாம் சொல்லிக் கொடுத்த வழி என்ன? நாம் அனைவரும் மந்திரம் ஜெபிப்பது. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொன்னேன், ஜபம் சொல்லுவது அல்ல, மந்திரம் ஜெபிப்பது. மந்திரம் ஜெபிப்பது என்பது ஒவ்வொருவரும் ஒரு மந்திரத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த மந்திரத்தின் மீது நம்முடைய கவனங்கள் குவிக்கப்படுகின்ற போது அது பேராற்றலாக, காந்த ஆற்றலாக உருமாறுகிறது என்று சொன்னேன். அடுத்தது, நம்முடைய மனதை ஒற்றை புள்ளியில் நம்முடைய கவனங்களை செலுத்த வேண்டும். குறிப்பாக 10 நிமிடமாவது நம் மனதை ஒற்றை புள்ளியில் ஒன்றாக குவித்து நாம் தியானம் செய்ய வேண்டும். அடுத்த நாள், 2வது நாள் நம்ம எதை பற்றி சிந்தித்தோம் என்றால், நமக்கு 7 ஆற்றல் மையங்கள் இருக்கின்றன. நம்முடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த முதல் சக்கராவை நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு நாம் நிலத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். மூலாதார சக்கரம் நம்ம நிலத்தோடு தொடர்புடையது, நமக்கு ஸ்டெடியை கொடுக்குது. நம்ம எல்லாரும் உறுதியாகவும் வலுவாகவும் இருப்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது அந்த மூலாதார சக்கரா. அப்ப நிலத்தோடு நாம் தொடர்புடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதனால நிலத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மிக மிக எளிதான வழி, ஒரு நாளைக்கு 5 அல்லது 10 நிமிடங்கள் வெறும் காலோடு வெறும் தரையில் நடக்க வேண்டும். மண்ணில் நடக்கணும். வாய்ப்பு இருக்கிறவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரமாவது தோட்ட வேலைகள் செய்ய வேண்டும். இந்த சக்கரம் வலுப்படுத்தப்பட்டால் நம்மிடத்தில் நமக்கு புதிய ஆற்றல்கள் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதற்கு அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் சொன்னோம். அந்த சக்கரம் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அது நீருக்கான சக்கரம். தண்ணீர் குடிக்கின்ற போது தண்ணீரை நான் அருந்துகிறேன் என்று சொல்லி தண்ணீர்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லும். அதனால சும்மா ஏதோ கடமைக்காக அல்லது அவசர கதியில் கோபத்தில் தண்ணீரை மடமடமோடி குடிக்க கூடாது. நிதானித்து அந்த தண்ணீரை சிப் பண்ணி அதுல இது எனக்கு உயிர் ஆற்றலை தருகிறது, இந்த தண்ணீரை நான் குடிக்கின்ற போது என் உடலில் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று பாசிட்டிவான வார்த்தைகளை அந்த நீர்ல சொல்லி அந்த நீரை குடிக்க வேண்டும். 3வது மணிப்பூரகம். இது நெருப்போடு தொடர்பு கொண்ட அந்த சக்கரம். ஒரு 10 நிமிடங்கள் இளம் காலை சூரியன்ல நடக்கிறது. இந்த சூரிய ஆற்றல் தான்
நம்மில் ஜெரிமான ஆற்றல்களை எல்லாம் அது வந்து சமநிலைப்படுத்துகிறது. நம்முடைய கண்களில் ரெட்டினாவுக்கெல்லாம் அது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லும். நம்மள்ட்ட ஒரு தடவை நம்ம சகோதரிகள் எல்லாரும் அந்த எல்லாரும் செக்கப் பண்ணாங்க, மெடிக்கல் செக்கப், மெடிக்கல் செக்கப் பண்ணப்போ அதில் 90% பேருக்கு விட்டமின் டி தான் டிஃபிஷியன்சின்னு போட்டிருந்தாங்க. விட்டமின் டி டிஃபிஷியன்சி நம்முடைய சூரியனுடைய டிஃபிஷியன்சி தான், வெயிலே போகலை அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரியுது. அதனால் அந்த விட்டமின் டி இலவசமாக கிடைக்கிற அந்த விட்டமின் டியை நம்ம பெற்றுக்கொள்வது எப்படி என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு எளிமையான முறை. அடுத்தது அநாகத சக்கரம் அல்லது ஹார்ட் சக்கரா என்று சொல்லக்கூடிய அந்த ஹார்ட் சக்கராவுக்கு நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும்? கருணை, அன்பு, இரக்கம், கரிசனை இவைகளை வளர்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னோம், இந்த இதய சக்கரம் நன்றாக வலுப்படுத்தப்பட்டால் நம்முடைய காந்த புலம் மிக விரிவடையும் அப்படின்னு சொன்னோம். இதயத்திற்கு 5000 தடவை ஆற்றல் இருக்கிறது காந்த புலத்தை அதிகப்படுத்துறதுக்கு. அதனால இதயத்தில் கருணையும், அன்பும், இரக்கமும், கரிசனையும் கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும். அத்தகைய ஒரு மனிதராக நம்ம மாறுகின்ற போது நிச்சயமாக அந்த இதயம் வந்து நம்மிடத்தில் காந்த புலனை அதிகப்படுத்தும். அடுத்தது நம்முடைய ஆஞ்ஞா சக்கரா, பேச்சாற்றல் கொடுக்கின்ற அந்த விசுத்தி சக்கரா. இந்த சக்கரா எதை கொடுக்கிறது என்றால் பேச்சாற்றலை கொடுக்கிறது. இந்த பேச்சாற்றல் அதிகமாக வருவதற்கு நமக்கு வந்து அதிகமான ஆற்றல் தேவைப்படுகிறது. அதனால என்ன பண்றோம்? இந்த ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதனால எவ்வளவுக்கு அமைதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய பேச்சு, நாம் பேசுகின்ற பேச்சுக்கள் ஆற்றல் பெற்றவைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இறுதியாக நம்முடைய கிரவுன் சக்கரா, அது தந்தை கடவுளோடும் பிரபஞ்சத்தோடும் தொடர்புடையது. ரொம்ப ரொம்ப எளிதான சக்கரா. ஒரு குழந்தையை போல் உங்களை முற்றிலுமாக பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்து விடுங்கள். நான் இந்த பிரபஞ்சத்தினுடைய குழந்தை, நான் தந்தை கடவுளுடைய குழந்தை, என்னை கடவுள் பாதுகாக்கிறார், என்னை இந்த பிரபஞ்சம் பாதுகாக்கிறது, எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது என்று சொல்லி ஒரு குழந்தையை போல உங்களை முற்றிலும் சரணடைய செய்துவிட்டு ஆனந்தமாக இருங்கள். அதான் 3வது நாள் எதை பற்றி நாம் பேசினோம்? 3வது நாள் நம்முடைய விதியை மாற்றுவதை பற்றி பேசினோம். நிறைய பேருக்கு கர்ம வினைகள் இருக்குது. ஏன்னா வியாதிகள்ல கூட எல்லாம் குடும்ப வியாதியா வச்சிருக்காங்க. நம்முடைய மனத்தில் அந்த எண்ணங்களை, சிந்தனைகளை கொண்டு வருவது அப்படின்னு சிந்தனை மட்டும் இல்ல, அது நடந்து விட்டது போல நம்ம மனதை கற்பனை செய்வதுன்னு சொன்னோம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை நாம் அங்க குறிப்பிட்டோம். அது என்ன காலம் என்று சொன்னால் அந்த தீட்டா நிலை அப்படின்னு. இந்த நம்முடைய மைண்டுக்கு 5 கியர் இருக்குன்னு சொன்னோம். அதுல இந்த தீட்டா நிலையில் தான் அந்த நம்முடைய ஆழ்மனம் நம்ம சொல்றதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தில் இருக்கும். அப்போ இந்த தீட்டா நிலை என்று சொல்லப்படுகின்ற அந்த விழிப்பு நிலை, அதாவது விழிப்புக்கும் தூக்கத்திற்கும் இடைப்பட்ட அந்த நிலை, அதாவது இந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்ல தான் நம்ம வந்து என்ன செய்யறோம்? நம்ம மனதில் இந்த சிந்தனைகளை பதிய வைக்க முடியும். அது எப்போ? காலை நாம் படுக்கையிலிருந்து எழுந்திருச்ச உடனே ஒரு 10 நிமிடங்கள், இரவு தூங்க போவதற்கு முன்பு ஒரு 10 நிமிடங்கள். முதலில் ஆழ்ந்து மூச்சு விட்டு நம் உடலை தளர்வு செய்துவிட்டு அதன் பிறகு நாம் என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவற்றை மனதில் கொண்டு வந்து வெறும் எண்ணத்தினால் மட்டுமல்ல, என்ன செய்யணும்? நம்முடைய உணர்வு பூர்வமாக அதனை நீங்கள் அடைந்து விட்டதாக கற்பனை செய்து பார்த்து அடைந்து விட்டதாக அவற்றை நம் மூளைக்கு அந்த செய்தியை சொல்ல வேண்டும். குறிப்பாக கர்மவினையினால் ஏற்பட்ட அந்த பழைய பதிவுகள் கூட நாட்பட அது சிதைந்து விடும் சொல்றாங்க. அதனால தயவு செய்து கர்ம வினைகள் எல்லாம் நீங்களே தீர்த்து உங்களுடைய தலைமுறைக்கும் ஒரு புதிய பாதைகளை உருவாக்க உங்களால் முடியும். 4வது நாள் நாம் கற்றுக்கொண்டது நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்ற ஒரு 4 முக்கியமான வழிமுறைகள். முதல்ல விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். விழிப்புணர்வு இல்லாததனால்தான் பல விஷயங்களை நம்ம இழந்து விடுகிறோம். அதனால முதல்ல நமக்கு ஆழ்மன விழிப்புணர்வு வேண்டும். ஆழ்மன விழிப்புணர்வுக்கு மிக அடிப்படையாக இருக்கிறது நம்ம நம்முடைய மந்திரம் ஜெபித்தலும், நம்முடைய மனதை ஒரு ஒற்றை புள்ளியில் ஒன்றாக குவித்து தியானம் செய்வதும்,
அமைதியில் இருப்பதும் இதுதான் நம்முடைய ஆழ்மன விழிப்புக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அம்சங்கள். இதை செஞ்சோம்னா நம்மளால இயல்பாகவே நம்மிடத்துல விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படும். இரண்டாவது, ஒருங்கிணைதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பயிற்சிகள் எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். ஒருங்கிணைதலை வலியுறுத்துகின்றன. அது எதுவா இருந்தாலும் சரி, சிதைந்து போறது அல்ல, ஒருங்கிணைதல், தனியாக இயங்குவது அல்ல, அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து இயக்குவது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்முடைய இந்த உடலை பற்றி பேசுகின்ற போது இந்த உடலின் ஒருங்கிணைவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இந்த ஆங்கில மருத்துவம் செய்த மிகப்பெரிய பிழை என்ன அப்படின்னு சொன்னா, நம் உடலை ஒருங்கிணைக்கவில்லை. அது நம்முடைய உடலை கூறு போட்டு பார்க்கிறது. கண்ணு வேற, காலு வேற, கை வேற, செவி வேற அப்படின்னு ஒன்னொன்னா அது பிரித்து பார்க்கிறது. இந்த உடலை ஒரு ஒருங்கிணைந்த ஒரு உடலாக பார்க்க வேண்டும். மூன்றாவது, ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொன்னோம், மீள்தன்மை. எந்த ஒரு எதிர்ப்போ அல்லது எந்த ஒரு அப்போசிஷனோ வந்த உடனே பின்வாங்குவது அல்ல, அல்லது ஓடி போவது அல்ல. இது ரெசிலியன்ஸ். தொடர்ந்து முன்னேறி கொண்டிருப்பது, தொடர்ந்து களத்தில் இருப்பது, தொடர்ந்து போராடுவது, இதுதான் ரெசிலியன்ஸ். அப்ப யார் தொடர்ச்சியாக எந்த விதமான பிரச்சனைகளும் துன்பங்களும் தோல்விகளும் வந்தாலும் தொடர்ச்சியாக களத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். இறுதியாக காலநிலை, எந்த காலத்துல எதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கு முக்கியமாக நம்ம சொன்னது இந்த தீட்டா நிலையில், அந்த தீட்டா நிலையில், அதாவது காலை எழுந்திருத்த உடனே ஒரு 10 நிமிடம், இரவு தூங்க போவதற்கு முன்னாடி உள்ள அந்த 10 நிமிடங்களையும் எவ்வளவு ப்ரெஷியஸா நீங்க நினைச்சு அதில் உங்களுடைய மனதில் பாசிட்டிவான எண்ணங்களை செலுத்த முடியுமோ அதை கண்டிப்பா செலுத்துங்க. கண்டிப்பா அந்த நேரங்கள்ல உங்களுடைய மொபைல் பார்த்துட்டு தூங்க போகாதீங்க. 5வது நாள் நம்ம எதை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிரபஞ்சத்தை பற்றி, அதாவது இந்த பஞ்சபூதங்களை பற்றி பேசணும். என்னுடைய பூமி தாயை தொடுவதற்கு கூட எனக்கு சுதந்திரம் இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். தேவையான அளவுல நீங்க இந்த காங்கிரீட் எல்லாம் போடுங்க. அதனால மண்ணில் நடக்கிறதுக்கு நம்முடைய நிறுவனங்களில் இடம் விடுங்க. ஆக நிலம், நீர், உயிர் ஆற்றலோடு என்னுடைய உடலுக்கு நலம் தர வேண்டும் என்ற ஒரு பேர் ஆர்வத்தோடு தண்ணீர் குடிக்கிறோம். அப்புறம் அந்த சூரியனை அன்போடு வணங்கி அந்த சூரியனுடைய ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். காற்றுக்கு தான் நம்ம பிராணாயாமம் சொன்னோம். அந்த மூச்சு காற்று உள்ளே சென்று வெளியே வர்றதுல அதிக கவனத்தை செலுத்தினா கூட அதுவே நமக்கு ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக அமையும். இறுதியாக ஆகாயம் என்பது வெற்றிடம். இந்த வெற்றிடத்தை நம்மில் உருவாக்க வேண்டும். நம்முடைய மனசுல இருந்தோம் குப்பைகளை தூக்கி வெளியே போட்டுட்டு நம்முடைய மனத்தினுடைய அறைகள் வெற்றிடமாக இருப்பது போல் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தது சித்தர்களுடைய மண்டல கணக்கு 48 நாள். தயவு செய்து அந்த 48 ஒரு பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 48 நாள் ஒரே ஒரு பயிற்சியை செஞ்சு பார்த்து அதன் ஒரு ரிசல்ட்டை சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அடுத்த நாள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னோம். பெருசுக்கு பெரிய விதியும் சிறுசுக்கு சின்ன விதியும் வைக்கல, எல்லாருக்கும் ஒரே விதமான விதியை வைத்திருக்கிறார். அந்த நம்மை படைத்த அந்த பிரபஞ்ச கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரியாக சமமாக பாவிக்கின்ற, சமமாக நினைக்கின்ற, எல்லாருக்கும் சமவாய்ப்பு கொடுக்கின்ற பேரான ஒரு கடவுளாக அவர் இருக்கிறாரே அப்படின்னு நினைச்சு எனக்கு ரொம்ப ஆனந்தமும் மகிழ்ச்சியும் தாழவே இல்லை. இந்த பிரபஞ்சம் ஒரு லயத்தில், ஒரு தாளத்தில் பயணிக்கிறது. நம் வாழ்வும் அந்த லயத்தோடு அந்த தாளத்தோட நம்ம பயணிப்பதற்கு நம்மளை பயிற்றுவிக்க வேண்டும். அடுத்தது, வாழ்வை மாற்றுகின்ற மாயாஜால சக்தி நம் வார்த்தைகளுக்கு இருக்கிறது. அதனால தயவு செய்து உங்கள் வார்த்தைகளை கவனத்தோடு பிரயோகித்து அந்த வார்த்தைகளை ஆற்றல் பெற்ற வார்த்தைகளாக மாற்றுங்கள். கடைசியாக நமக்கு காந்த சக்தி இருக்கிறத பற்றி பேசணும். இந்த காந்த சக்தியை எப்படி நம்ம அதிகப்படுத்துறது? இந்த காந்த சக்தியினாலதான் நம்ம மற்றவர்களால் மதிக்கப்படுகிறோம். பிரபஞ்சத்தினுடைய செல்வங்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன.
அதை திறக்கிற சாவி நம்ம கையில இருக்கு. பல நேரங்கள்ல அந்த சாவியை தொலைத்து விடுகிறோம். அந்த பிரபஞ்சத்தின் திறவுகோலை கையில எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் பிரபஞ்சத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தின் மையமே நம் கடவுள்தான். அன்பும் அமைதியும் அருளும் பெற்ற மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் அடைக்கல தாயினுடைய விருப்பம். அன்னையின் நாம விழாவில் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாமும் பெற்று எல்லோருக்கும் கொடுப்பதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் அன்னையின் நாம விழா வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். அனைவரும் நலமோடு வாழுங்கள்.